செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் கோட்டாட்சியர் அவதூறாக பேசியதாக தெரிவித்து கிராம உதவியாளர் விஷம் அருந்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராம உதவியாளர் கீதா என்பவரை மதுராந்தகம் கோட்டாட்சியர் ரம்யா அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த கீதா விஷம் அருந்திய நிலையில் அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுக ஆட்சியில் அமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை அவதூறு பேசுவதையே கடமையாக செய்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது போதையில் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிய நபரை பொதுமக்கள் துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். சேலம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த விஜய் என்பவர் ஆண்டக்குளூர் கேட் பகுதியில் நின்று கொண்டிருந்த சுரேஷ் என்பவரின் கார் மீது மோதிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளார். இதனை கண்ட அப்பகுதியினர் காரை மடக்கி பிடித்தபோது விஜய் மது போதையில் இருந்தது தெரியவந்துள்ளது. டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே நம்பியிருக்கும் விடிய அரசு வருமானத்திற்காக மக்களின் உயிருடன் விளையாடுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம், தேனி மாவட்டம் போடிநாயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பெரிய வியாழன் நிகழ்வு அனுசரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாளான புனித வெள்ளிக்கு முந்தைய நாளான பெரிய வியாழன் அன்று தேவாலயங்களில் பாதம் கழுவும் சடங்கு நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்கால நிகழ்வை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை திருப்பலியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் நகராட்சி சாலைகளில் கழிவுநீர் வெளியேறியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பராமரிப்பில்லாததால் கழிவுநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டதாலும் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டதாலும் சாக்கடை திறப்பான்களிலிருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளை சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். தில்லாலங்கடி திமுக ஆட்சியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோயாளிகள் ஆகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த சாக்கடை தண்ணி ட்ரெயின் வச்சு சரியாக ஓடலை. மழை பெஞ்சாக்க மக்களுக்கு யாரும் நடக்க முடியல. இங்கே தொழில் துறையெல்லாம் ரொம்ப பாதிக்குது. யாருமே இருக்க முடியல. கொசு தொல்லும்னா மத்தியானம் 4 மணி 5 மணி ஆச்சாக்க கொசு கடி தாங்க முடியலை.